நெக்ஸ்ட் டிசைனுக்கு நான் மேலே 2 லைன் ட்ரா பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி 2 லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ட்ரா பண்ணிவிட்டு இப்போது 2 பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ட்ரா பண்ணிவிட்டு கீழே இதை ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்து நான் இங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு வந்து அகெயின் திரும்ப அதே மாதிரி போட்டு இங்கேயும் அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதோட ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இப்போது மேலே இந்த பக்கம் ஒரு சர்க்கிள், இந்த பக்கம் ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு 3 பெட்டல்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறோம். 1 2 and 3. அதே மாதிரி 1 2 and 3 போட்டுட்டு இங்கேருந்து இப்படி அன்ஈவனாக இப்படி ஒரு லைனை சும்மா ரஃபாக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நான் ஜஸ்ட் என்கேஜ்ட் அப்படின்னு நான் எழுதிக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் என்கேஜ்டுன்னு இங்கே நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இங்கே நான் ஒரு ஹார்ட் போட்டு அதை நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இங்கே இப்படி ஒரு லிட்டில் ஹார்ட் கொடுத்துக்க போகிறோம். நான் உள்ள சர்க்குலர் ஷேடிங் கொடுத்துட்டு கீழே ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுத்துட்டு இந்த கேப்பில் இப்படி ஒரு குட்டி குட்டி வி நான் போட்டுக்க போகிறேன். இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா? நெக்ஸ்ட் டிசைன் ஹார்ட்டில் டேட் மென்ஷன் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு நான் ஒரு ஹாஃப் த ஹார்ட் போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு அகெயின் திரும்ப இந்த மாதிரி கொடுத்து இதை கொஞ்சம் வைடராக கொண்டு வந்து இங்கே நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி கொடுத்து இங்கேருந்து இப்படி வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகுற மாதிரி கொடுத்துட்டு இங்கே டேட் எழுதிக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு மேலே நான் ஒரு அவுட்டர் லைன் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போது இங்கே ஃபுல்லாக ஷேட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஃப்ளவர் அண்ட் லீஃப் கொடுக்க போகிறோம். இந்த டிசைனோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும்.